என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இல்லை, நைட்டு நேரம் சக்தி வேறு தனியாக போகிறா, அதான் வீடு வரைக்கும் பாதுகாப்பாக போயிட்டு வரலாமேன்னு. அதுக்கு ஏன் ப்ரோ எப்படி மறைஞ்சு போகிறீங்க? கூடவே வீடு இருக்க போக வேண்டியது தானே? இல்லை ப்ரோ, வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அம்மா எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு. இப்போ நான் சக்தி கூட போனேன்னு வைங்க, அதை யாராவது பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அம்மா இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. இவ்வளோ தூரம் சொன்னோம், திரும்ப பொண்டாட்டி பின்னாடியே போகிறானேன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து சக்திக்கு பாதுகாப்பாக தெரியாமல் போகிறேன். என்ன ப்ரோ எல்லாத்தையும் பார்த்து செய்றீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு தான் கெட்ட பேர். பார்க்கவே கஷ்டமாக இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? இந்த விஷயத்தில் அம்மா மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது, தோ போறாளே இவ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏய் ரங்கநாயகி, ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க, இவன் இன்னைக்கு பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலங்க. நானும் வெற்றி கிட்ட சொன்னேன், சக்தி கூடவே போங்க வெற்றி அப்படின்னு. ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படுமேன்னா சக்திக்கு தெரியாத பின்னாடியே போனார். அம்மா, நைட்டு நேரம் தாம்மா போனேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லைம்மா. நீங்கள் எதுக்குமா வீணாக கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி நேற்று சந்தோஷமா வளர்த்தவங்க இவனை. ஆனா நாங்க செட்டா எங்களுக்கு கொள்ளை போடுறதுக்காக நீ வருவியா இல்லையாடா? அம்மா அம்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் ஒன்றும் கொஞ்சிக்கிட்டு அவ கூட பின்னாடி போலாமா? இன்னும் சொல்ல போனா நான் பின்னாடி வந்தது கூட அவளுக்கு தெரியாதுமா. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஏங்க, இவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? அவ கூட கொஞ்சிக்கிட்டெல்லாம் இவன் போகலையாம், அவளை பாதுகாக்கிறதுக்காக தான் இவன் கூட போயிட்டு வந்தானா. டேய், உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தோம் தெரியுமாடா? எப்படி மாறி நிக்கிறான் பாருங்க. அம்மா, நான் எப்பவும் போலதாமா இருக்கேன். அப்போ நாங்க மாறிட்டோங்கிறியா? அம்மா என்னம்மா? வெற்றி, நான் நேரடியாவே கேக்குறேன், பதில் சொல்லு. உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? இப்படி கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? எனக்கு எல்லாரும் தாமா முக்கியம். அப்படிதான் சொல்றேன், ஆனா எங்க வெள்ளி விழாலாம் நடக்கணும்னு நீ நினைக்கலையே. எங்களை அப்படியே விட்டு கொடுத்துட்டியடா வெற்றி. அதுக்கு என்னடா அர்த்தம்? அம்மா செத்தாலும் பரவாயில்ல, அப்பா செத்தாலும் பரவாயில்லன்னு தானே அர்த்தம்? அம்மா ப்ளீஸ்மா, இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்லாதீங்கம்மா. டேய், என்ன நடந்தாலும் என் புள்ள இருக்காங்கிற தைரியத்துல இருந்தண்டா. ஆனா இப்ப சொல்றேன்டா, நீ இப்படி அவ பின்னாடியே போறதுக்கு ஒரே அடியா சாப வந்துட்டா பரவாயில்ல வெற்றி. ரங்கநாயகி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமாங்க, நிச்சயமா நாம சாகதான் போறோம். சாமியார் நல்ல தெளிவா தான் சொன்னாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறத மொத்தமா ஒரே அடியா போய் சேர்ந்தலாம் போல இருக்குங்க. அம்மா, ரங்கநாயகி, ரங்கநாயகி, அம்மா. ஏண்டா வெற்றி இப்படி பண்ண? ஏண்டா அம்மா கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? அப்பா, அம்மாட்ட நான் சொன்னா நிச்சயமா என்ன போக விட்டுருக்க மாட்டாங்கப்பா. சத்தியமா சக்திக்கு தெரியாம தான்ப்பா போனேன். ஆமாப்பா, போகும்போது அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போச்சு. அப்பா, அண்ணன் போனதுல என்னப்பா தப்பு? இந்த ராத்திரியில சக்தி தனியா போகும்போது எப்படியோ போன விட்டுற முடியுமாப்பா? என்னப்பா? ஆஹா, நல்லா பேசுறீங்க. இவ வேற. வெற்றி, நீ இப்படியெல்லாம் அத்தையை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு உன் கையால அவங்களுக்கு ஒரு விஷத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க மொத்தமா போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ சக்தியை கூட்டிட்டு வந்து ஜாலியா குடும்பம் நடத்தலாம். அம்மா, இதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என் காதல விழக்கூடாதோ அதெல்லாம் என் காதல விழுது. இப்ப இந்த குடுகுடுப்பக்காரன் வேற இப்படி வந்து சொல்லிட்டு போறான். நான் சம்பாவிதம் எதுவும் நடக்காம பாத்துக்கோ, உன்னதான் நம்பி இருக்கேன். என் குடும்பத்தை கைவிட்டுறாதம்மா.
என்னாச்சு ரங்கநாயகி? என்னமோ தெரியலங்க, எல்லாமே தப்பாவே நடக்குது. இப்ப பாருங்க, விளக்கு வேற அடைஞ்சு போச்சு. அது காத்துக்கு அணைஞ்சிருக்குமா? இது பாரு, மனசை போட்டு குழப்பிக்காம திரும்ப ஏத்துமா, சரியாயிடும். பார்த்து பதட்டப்படாம அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே, மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாவே இருக்கு. எதுவும் நடக்காம காப்பாத்துப்பா. ஓகே சார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏய், யாருடி இவ? ஆளை பார்த்தா நம்மள மாதிரி சின்ன கேஸ் மாதிரி தெரியலையே. பார்த்தா பெரிய இடத்து பொம்பளை மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு உள்ள வந்தான்னு தெரியலையே. நாம இவ்ளோ பேசிட்டு இருக்கோம்ல, எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு இவ. இவ்ளோ பேசுறோம், கண்ணை திறந்து பாக்குறாளா பாத்தியா? திமிர பத்தியா அவளுக்கு? இவளுக்கே இவ்வளவு திமிருனா நமக்கு எவ்வளவு இருக்கும் இப்ப பாரு. ஏய், நாங்க வந்தது கூட தெரியாம பெரிய இவளாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கற. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், இவளுக்கு கொழுப்ப பத்தியா? நீ இவ்வளவு தூரம் கேள்வி கேக்குற, எங்கேயாவது வாயை திறந்து சொல்றாள பத்தியா? சொல்லிட்டே இருக்க, பெரிய இவளாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கற உன்ன. ஏய், விடுடி, விடுடி, என்ன ரொம்ப பண்ற? விடுடி. என்னங்கடி? ஏய், என்ன சவுண்ட் விடுற? நீ என்ன பெரிய இவளா? நீ கேக்குறமே யாருன்னு சொல்ல மாட்டியா? ஏய், உன்னை போத்ததும் பயந்து போய் நிக்கிற பொம்பளை நினைச்சியா? புஷ்பாடி, வாங்க. ஏய், என்ன சத்தம் இங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலமா, இந்த பொம்பளை தான் கத்தின்னு இருக்கு. பேசாம போய் உட்காருங்க, இல்ல நான் உள்ள வரணுமா? போடி. என்னக்கா இப்படி பண்ணிட்டா உன்ன? சத்தம் ஓவரா போடுறாள, ஒருவேளை கொலைகேசா இருக்குமோ தெரியலையே. இருந்தாலும் இருக்கும், எதுக்கும் நம்ம சூதானமா இருக்கணும். மேடம், மேடம், எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, மேடம்க்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அட 2 நிமிஷம் விடுங்க, சட்டு பிட்டுன்னு கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். சரி சரி, மேடம் வரதுக்குள்ள சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வா. மேடம் வர டைம் ஆயிடுச்சு, லேட் ஆக்கிடாத. தேங்க்ஸ் மேடம். கா சாப்பிடலையாக்கா? இந்தா பிரியாணி வாங்கிட்டு வந்து. பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பெரிய கைதான் போல இருக்கு. இந்த பொடி. வைத்தியர் சொன்னாரா? இப்ப போலாமாமா? உன்னால வர முடியுமா? வீட்லயே இருந்து எனக்கே போர் அடிக்குதுமா. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க காதுல விழாம பாத்துக்கங்க. மா, நாங்க இருக்கும்போது நீ ஏமா பயப்படுற? ஆமாமா, தைரியம் தான் ரொம்ப முக்கியம்னு வைத்தியர் சொல்லிட்டு போனாரு. அவர் வைத்தியரு சொல்லிட்டாரு, அனுபவிச்சது நான் தானே. என் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல இன்னமும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. நானே கோயிலுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, நீ ரெடி ஆயிடுமா? யமுனாக்கா, சக்திகா கடைக்கு போறேன்னு சொன்னா, அவ போயிட்டு வரதுக்குள்ள நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி. எனக்கு இன்னமும் பயமா இருக்குமா. ஏமா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? நான் இருக்கும்போதே புஷ்பா உங்களை இந்த பாடு படுத்துறாளே, ஒருவேளை நானே இல்லனா உங்களெல்லாம் அவ என்ன பாடு படுத்துவாளோன்னு நினைச்சு பயமா இருக்கு. எப்பவும் நெகட்டிவா பேசாதமா, பாசிட்டிவா பேசு. கவலைப்படாம இருமா. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? இருக்குமா, நான் சொன்ன பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தேனு, குடம், பாலு, ருத்ராட்ச மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, ஹோமத்தை சிறப்பா செஞ்சிடுவோம். ஆமா, என்ன ஹோமம் இது? என்ன விஷயம்? நான் தான் சொன்னேன்லங்க, மனசு சரியில்லைன்னு. வெள்ளி விழா நின்னதால யாருக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவர் சொன்ன ஹோமத்தை பண்றேன். ஏன் சாமி, இந்த ஹோமம் பண்றது நல்லது தானா?
ஆமாங்க ஐயா, இது யமனை வெல்றதுக்காக பண்ணக்கூடிய ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம்னு பேரு. இந்த ஹோமத்தை செஞ்சா அந்த திசை பக்கமே யமன் வரமாட்டாங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையோட பண்ணுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்க குடும்பமே க்ஷேமமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, எத்தனை மணிக்கு ஹோமம் பண்ணணும்? கோவில்ல நித்திய பூஜை முடிய 11 மணி ஆகுமா? அப்போ கோவில்ல மணி அடிப்போம், அப்ப வந்துருங்க. ஹோமத்தை ஆரம்பிச்சுடலாம். அதுக்குள்ள நீங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தயாரா இருங்கோ. சரிங்க சாமி. சரி. அத்தை, அந்த சக்தியால நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஏமா நம்ம வீட்டு பக்கம் வராம இருக்க ஓமம் வேற. பூஜா, சக்தி பத்தி ரங்கநாயகி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கால, நீ எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப ஆரம்பிக்கிற? சாமி, எங்க அம்மா உயிருக்கு போராடி இப்பதான் பொழைச்சு எழுந்து வந்திருக்காங்க. சித்த வைத்தியர் இந்த கோவில்ல வச்சு கால பைரவருக்கு ஓமம் பண்ணி அவரை கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாரு. ஆமாமா, மிருதஞ்சே ஓமம். ஓ, அந்த ஓமத்தை பண்ணா ஏமா அந்த வீட்டு தசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அதே ஹோமம் தான் சாமி. அந்த ஹோமத்தை எங்க அம்மாக்கு பண்ணணும். பேஷா பண்ணிடலாமே. தேன், பால், குடம், வெத்தலை பாக்கு, மாயில, உத்திராட்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே சாமி கும்பிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருங்க. 11 மணிக்கு மணி அடிக்கும் போது நீங்க வந்துருங்க, ஓமத்தை பண்ணிடலாம். சரிங்க சாமி. வணக்கம் சாமி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். பேஷா பண்ணிடலாம். எனக்கு இன்னொரு பார்ட்டி வந்திருக்கா, நான் அந்த பூஜையை போய் பாக்குறேன். இவரே உங்க பூஜையை பாத்துக்குவாரு. ஆமாமா. சந்தோஷம் சாமி. சரிம்மா, வரமா. அங்க பூஜைக்கு காத்துட்டு இருக்கா, பாக்கலாம். யமுனா, என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு இந்த ஹோமம்லாம்? அம்மா, இப்பதான் பெரிய பிரச்சனையில இருந்து நீ மீண்டு வந்திருக்க. அம்மா, அங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? நீங்க பேசிட்டு இருங்க. துர்கா, என் கூட வாயேன். என்னக்கா? சரி, நீ போ. எனக்கு உடம்பு குணமாகணும்னு என் பொண்ணுங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க. வா. என்னாச்சுக்கா? ஏய், ரங்கநாயகி அத்தை கோயிலுக்கு வந்திருக்காங்கடி. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, குடும்பத்தோட வந்திருக்காங்க போல. இப்போ என்னக்கா பண்றது? பேசாம அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஏய், ஹோமம் பண்ண வந்துட்டு எப்படி திரும்ப வீட்டுக்கு போறது? அப்ப வேற என்னதான் பண்ண முடியும்? அதோட அம்மா ரங்கநாயகி அத்தைய பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீ முதல்ல அம்மாவை கூட்டிட்டு அர்ச்சனை தட்டு வாங்க போ. அங்க கடையிலேயே இரு. நான் வர வரைக்கும் இங்க வராத. நான் வெற்றி கிட்ட முதல்ல போய் பேசிட்டு வரேன். சரிக்கா. சரி, வா. சரிம்மா. சரிங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. வரேன். சரிம்மா. அம்மா, நீயும் துர்காவும் போங்க. நான் ஐயர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி. சரி, வாங்க போலாம். வெற்றி, இப்ப என்ன பண்றது? வெற்றி, இங்க வாங்க. அம்மா, நீங்க போய் அர்ச்சனை கூட எல்லாம் வாங்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எங்களை போ சொல்லிட்டு நீ எங்க போற? இல்லம்மா, பூசாரிய பார்த்து இந்த பூஜையை சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அதான் அவரே சிறப்பா பண்றேன்னு சொல்லிட்டார்ல, இப்போ நீ வேற போய் சொல்ல போறியா? பூஜா, பூசாரியை பத்தி பேசணும்னு சொல்றான்ல, நீ எதுக்கு அவனை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? ரங்கநாயகி, வா, நம்ம போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க. சரி, வாங்க. வேற வேற ஆகிட்டே இருக்கு. வாங்க வாங்க. ஆமா, சாயந்தரம் வேற ஒரு பூஜை இருக்கு. சாமி, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். சொல்லுங்க தம்பி. 11 மணிக்கு ஹோமத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எங்க ஹோமத்தை ஒரு 9 மணிக்குள்ள வச்சிட முடியுமா? ஏன், என்னாச்சு தம்பி? தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதுக்காக தான் கேக்குறோம். 9 மணிக்குள்ள வச்சுக்கலாம்ல சாமி? அப்படிலாம் ஹோமத்தை மாத்தி மாத்தி எல்லாம் வைக்க முடியாதுப்பா. உங்க அம்மாவோட நட்சத்திரப்படி நல்ல நேரம் பார்த்துதான் ஹோமத்தை பண்ணணும். 11 மணிக்கு தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்குலாம் நேரத்தை மாத்த முடியாதுப்பா. தினசரி நித்திய பூஜை முடியாம ஹோமத்தை எப்படிப்பா பண்றது? இல்லனா நாளைக்கு வேணா ஹோமத்தை வச்சுக்கலாமா சாமி? இல்லப்பா, உங்க அம்மாவுடைய நட்சத்திரத்துக்கு இன்னைக்குதான் ஹோமம் பண்ணணும்.
இந்த நட்சத்திரம், இந்த நல்ல நாள் எல்லாம் அபூர்வமா கூடி வர்றது. ஒரு தடவை தட்டி போச்சுன்னா திரும்ப கூடி வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். சாமி, எங்க ஹோமத்தை முன்னாடி வச்சுக்க முடியுமா? இல்லம்மா, உங்களுக்கும் நட்சத்திரத்தை பார்த்து தான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சரியா 11 மணிக்கு உங்க ஹோமத்தை பண்ணியே ஆகணும். யார் கூட பேசுறான்? ஒருவேளை சக்தியை வர சொல்லிருப்பானோ? ராஸ்கல், அதுக்கு தான் அப்படி ஓடி வந்தியா நீ? ஃப்ராடு. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, அத்தை, இங்க வாங்க. வாங்க அத்தை. என்ன பூஜா? என்ன அத்தை? வெற்றி நம்ம கூட வராம பூசாரிய பார்க்க போறான்னு சொன்னான்ல, எதுக்குன்னு தெரியுமா? அது சக்தி கூட பேசுறதுக்கு தான். சக்தி கூட பேசிட்டு இருக்கானா? வெற்றி அந்த மாதிரி பண்ண மாட்டான். அத்தை, நான் இப்பதான் பார்த்தேன். அவன் சக்தி கூட தான் பேசிட்டு இருக்கான். நீங்க தான் இன்னும் அவனை நம்பிட்டு இருக்கீங்க. பூஜா, சும்மா வெற்றி விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிட்டு இருக்க. அத்தை, நீங்க அவ்ளோ சொல்லியும் வெற்றி இப்படி பண்றானா என்னத்த அர்த்தம்? நீங்க முதல்ல வாங்கல, வரீங்களா இல்லையா? வெற்றி மட்டும் நீ சொன்ன மாதிரி அந்த சக்தி கூட பேசிட்டு இருந்தான். வாங்க வாங்க அத்தை, வந்து நீங்களே பாருங்க. அங்க பாருங்க அத்தை. பாருங்க அத்தை, நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அங்க பாருங்க பேசிட்டு இருக்கான். இந்த ஹோமம் பண்றதுக்கு காரணமே அந்த சக்தி தான். இவன் என்னடான்னா அந்த சக்தி கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். என்னத்த இதெல்லாம்? வெற்றி, இவளா? ஏய், இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? ஏய் வெற்றி, இவள எதுக்கு இங்க வர சொன்ன? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் எதுக்கு வர சொல்ல போறேன்? இவளா வந்திருக்கா? இவதான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ஏமி பாபா இது? உங்க கூட பேசினா தப்பா? ஏன் இவங்க என்ன திட்டுறாங்க? வாங்கம்மா, சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. அம்மா உட்காரு. அம்மா, இப்படி வந்து உட்காருங்கம்மா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சைவன்னம் சௌபஜம் பிரதன்னவரம் ஜாஹே சதே நவவசந்தே ஓம் கணபதியே நமः ஓம் ஜெகதத்தாய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் கணபதியே நமः ஓம் கணாட்சாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கணபதியே நமः ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்திதாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்திதாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அம்மா, 5 ரூபா காயின் இருந்தா கொடுங்கம்மா. ஓம் லக்ஷ்மி கணபதியே நமஹ ஓம் ஹேரம்ப கணபதியே நமஹ ஓம் ஜெய கணபதியே நமஹ. கொடுங்கம்மா. அம்மா, இந்த காயினை ஹோமத்துல போடுறேன். ஹோமம் முடிஞ்ச பிறகு இத நானே எடுத்து தரமா. பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருங்க, எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷம் சாமி. ஓம் ஸ்ரீ அக்ஷராஜாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருதிம்ஹே தேஹி பாவயத்தாவத் ஸ்வாஹா. ஓம் யகேஷாய வித்மஹே வைஷ்ணவனாய தீமஹி தன்னோ சாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவால ரொம்ப நேரம் உட்கார முடியாதா? சீக்கிரம் முடிச்சுக்கோ. அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்கலாம் யமுனா. இல்லம்மா, இவங்களுக்கு புகெல்லாம் ஆகாது, ரொம்ப வீக்கா இருக்காங்க. இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதம்மா. உங்களை வெளியே இருக்க சொல்லிட்டு நானே ஹோமத்தை பண்ணிருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல சாமி, நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதாம்மா, முடிய போகுது. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருணீகவந்தனாஹான் ருத்யோர்முக்திமாம்ருதாஹ. அம்மா, இந்த மாலை எடுத்து அவங்களுக்கு போட்டு விடுங்கம்மா.
ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நேத்ராய நமः மகாபூதோஹோ மகாபூதோஹோ மகாநாதாஹ. மன்னிச்சுக்கோங்கம்மா, கொஞ்சம் நாளி ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க ஆரம்பிங்க. இப்போ ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்பாடா, தப்பிச்சோண்டா. என்ன தப்பிச்சோம்? இல்ல, நல்ல நேரத்துக்குள்ள ஐயர் ஹோமத்தை செய்யணும்னு சொன்னார்ல, அதான் அவர் வந்துட்டார்ல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா இருங்க. அம்மா, என்னாச்சுமா? சங்கடப்படாதம்மா, நடந்ததை நினைச்சு. அதை நினைக்காம இருக்க முடியலையே யமுனா. மனசு சங்கடப்படுதேன்னு கோயிலுக்கு வந்தோம். ஆனா இப்ப இன்னொரு சங்கடத்தோட தான் வீட்டுக்கு போறோம். அம்மா, சக்தி அக்கா மேல தப்பு இல்லம்மா. ஆனா ரங்கநாயகி அத்தை தான் சக்தி அக்கா பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான் இருக்காங்கம்மா. பாவமா சக்தி. சக்தி என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டா. அவகிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன், ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துதானே. மாப்பிள்ளையும் சக்தியும் என்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்துட்டாங்க. அம்மா, எப்படிம்மா சொல்ல முடியும்? உனக்கு அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. அதாம்மா நாங்க மறைச்சிட்டோம். யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் என்னோட நேரம். அதான் இப்படி எல்லாம் நடக்குது. வெற்றி என்னம்மா இப்படி பண்ணிட்டாரு? வெற்றி தம்பியா என்ன பண்ணாரு? ரங்கநாயகி அம்மா கோவில்ல வந்து சத்தம் போட்டாங்கல்ல, அது எதிர்பார்த்ததுதாம்மா. ஆனா வெற்றி உன்கிட்ட எதுவுமே பேசாம அவங்க கூடவே போயிட்டாரேம்மா. அத நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு. வெற்றி தம்பியை எதுவும் சொல்லாத யமுனா. அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. என்ன வேணா இருக்கட்டும்மா. நீ எவ்வளவு ஷாக்ல இருந்த. உன்கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசிருக்கலாமேமா. துணைக்கு வீடு வரைக்குமாச்சும் வந்திருக்கலாம். யமுனா, வெற்றி தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படி போறாருன்னா அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். இல்லம்மா, என்னால இதை ஏத்துக்க முடியலம்மா. சரிக்கா, இத பத்தி பேசிட்டே இருந்தா அம்மா அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. போதும்க்கா, வீட்ல போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். அம்மா, போய் பேசு. வாங்க. வெற்றி தம்பி. வணக்கம். என்ன தம்பி நீங்க இங்க? கோவில்ல வச்சு உங்ககிட்ட சரியா பேச முடியலம்மா. அங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுமா. யமுனா கோயிலுக்கு வந்த உடனே சொன்னாங்கம்மா, உங்களுக்கு அதிர்ச்சி தர விஷயமா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சுமா. அதாம்மா வைத்தியரை கூட்டிட்டு வந்தேன். பாத்தியா யமுனா, நான் சொன்னல. என்னாச்சுமா? வெற்றி, கோவில்ல அம்மா அவ்வளோ ஷாக்ல இருக்கும்போது நீங்க வந்து அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, உங்க அம்மா கூடவே போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, நான் உங்களை வந்து பார்த்து பேசணும், வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடணும் தான் தோணுச்சுமா. ஆனா அந்த நேரத்தில் நான் உங்க கூட வந்தா சரியா இருக்காதுமா. அது தெரிஞ்சா அப்புறம் அம்மா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால தான் எங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு உடனே வைத்தியரை கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மா உங்களை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் தான் தேவையில்லாம வருத்தப்பட்டு பேசிட்டேன். யமுனா, வெற்றி தம்பியை எத்தனை நாளா பாக்குறோம். எனக்கு தெரியாது அவரை பத்தி. ஏமா, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, ஆக்ஷன் எடுத்து கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்க? மேடம், இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்காக தான் நான் இத பண்ணேன். இத பார்த்து ரசிக்கலனா எப்படி மேடம்?
ஒரே ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் புஷ்பா மேடத்துக்கிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுமா. போற வழியில குறுக்கால பேசுறதெல்லாம் தப்புமா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோ. மேடம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன் மேடம். அதுக்கு மேல நான் டைம் எடுத்துக்க மாட்டேன் மேடம், ப்ளீஸ் மேடம். வெற்றி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க போனா அந்த வெற்றி? ஒருவேளை இந்த சக்தி போன் பண்றாளோ? பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி. 2 பேரும் பேசவே கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமும் சக்தி எதுக்கு எனக்கு போன் பண்றா? வெற்றி, ஏய் உங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்புடா. அது எப்படி எங்க அம்மாவை திட்டுவாங்க? உங்க அம்மா என்ன திட்டட்டும், அதுக்கு எல்லா உரிமையும் உங்க அம்மாவுக்கு இருக்கு. ஆனா எங்க அம்மாவை திட்டுறதுக்கு உங்க அம்மாவுக்கு எந்த உரிமையும் கிடையாதுடா. உங்க அம்மா அவ்வளவு திட்டிருக்காங்க, நீ அதை பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்க. ஹலோ ஹலோ வெற்றி, நான் உங்க அம்மாவை கேள்வி கேட்ட உடனே உன்னால பதில் சொல்ல கூட முடியல. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? வெற்றி, என்ன டென்ஷன் பண்ணாத. இப்ப நான் அத்தை கிட்ட பேசி ஆகணும். நான் நேர்ல வந்து அத்தை கிட்ட நியாயம் கேட்க தான் போறேன். நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நான் வரதான் போறேன். அத்தை கிட்ட பேசதான் போறேன். எங்க அம்மாவுக்கு ஒண்ணு நடந்தா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஓ, அப்ப நீ வெற்றி கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? இந்த வீட்டுக்கு வேற வர போறியா? வாடி வா. எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த? என்னம்மா சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வரட்டுமா? சரண்யா, இவ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே வெளியே அமிச்சாங்க. இவ வந்த உடனே ஒண்ணுமே நடக்காத மாதிரி வா சக்தி வாங்குற. அதே நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம். பூஜா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்ட. சக்தி நீ வா. சரண்யா, என்ன மீறி இவ உள்ள வந்துருவாளா? ஏய், அதான் உன்னை போ சொல்லியாச்சுல்ல, இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வேற எதுக்கு வந்திருப்பா? உங்ககிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த வீட்லயே வாழ்றேன்னு கெஞ்ச வந்திருப்பா. பழைக்க தெரிஞ்சவத்த அவ. சக்தி, சீக்கிரம் அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. ஏய், இது எனக்கும் என் அத்தைக்கும் இருக்கிற பிரச்சனை, நீ தலையிடாத. எதுனாலும் என்கிட்ட பேச. எதுக்கு வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லுடி. வெற்றி எங்கத்த? அவனை நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு. அத்தை, கோவில்ல வச்சு எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? ஓ அத்தை, இவ மன்னிப்பு கேட்கலாம் வரல, உங்க மேல பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக வந்திருக்கா. அத்தை, கோவில்ல வச்சு அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உண்மையதான் சொன்ன. அதுக்கு என்னடி இப்போ? என்னத்த நீங்க? அவ்வளவு தூரம் நான் சொல்லிருக்கேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சாக கிடந்து பொழைச்சிருக்காங்க. ஆசை ஆசையா அவங்க உங்களுக்கு சம்மந்தி மரியாதை செய்யறதுக்காக தட்ட நீட்னா உடனே நீங்க தட்டி விட்டுருவீங்களா? ஏன் அத்தை இவ்வளவு அநாகரிகமா நீங்க நடந்துக்கிறீங்க? ஐயோ பாருங்க அத்தை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களை நாகரிகம் தெரியாதவங்கன்னு சொல்றா. சக்தி, வார்த்தை அளந்து பேசு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அநாகரிகன்னு நான் சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருதுல்ல? அத்தனை பேர் முன்னாடி வச்சு எங்க அம்மாவை நீங்க திட்டிருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. அப்போ எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நம்ம 2 பேருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல நான் இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த மீனாட்சி ஒண்ணுமே தெரியாத மாதிரி தட்ட நீட்டி வெள்ளி விழா வாழ்த்துகள்னு சொன்னா
கோபம் வருமா வராதா? அத்தை, சத்தியமா எங்க அம்மாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நின்னதே தெரியாது. உங்க அம்மாவுக்கு அவ்வளவு தாண்டி எங்க மேல அக்கறை. உடம்பு சரியானது நேரா கோயிலுக்கு போ தெரியுதுல்ல. ஏன் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்கணும்னு உங்க அம்மாக்கு தோணலையா? அவங்க நிறைய தடவை சொன்னாங்க அத்தை. நான் தான் அவங்கள போக வேண்டான்னு தடுத்தேன். அத்தை, கடைசியா சொல்றேன், நீங்க என்ன திட்ட என்ன என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே உள்ள இருந்து பொங்குறல்ல? ஏண்டி என் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டு போயும் போயும் அந்த ரோகத்தை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல்ல, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா இருக்க விட்டுருவானா? ஏய், உன் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல, நீதான் காரணம். உன் பேராசைதான் காரணம். நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தனா பூஜா, நான் உனக்கு சொல்றேன், ஒரு நாள் நீ நல்லாவே வாழ போறதில்ல. சாபம் குடுக்கறியா? பெரிய சாபம். நான் நல்லா வாழ அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் அப்படி என்ன பண்ண போறேன்னு தானே யோசிக்கிறேன். சரி, ஓகே, சொல்லிட்டே செய்யறேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோடி. சக்தி, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு இந்த ரங்கநாயகியத்தையும் காரணம் தானே. அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் ஆப்பு வைக்க போறேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறாங்க பாரு ரங்கநாயகியத்தை. அவங்களுக்கு போய் கெட்டது நினைக்கிறீங்க. நான் சொல்றத எல்லாத்தையும் அவங்கள நம்ப வைக்கிறது எதுக்குங்கிற? இந்த குடும்பத்தையே மொத்தமா ஒழிக்கதான். சக்தி, நீ இந்த குடும்பத்தையும் உன் வெற்றியையும் மொத்தமா மறந்துரு. நீ யாரடி அதெல்லாம் சொல்றதுக்கு? நான் இந்த வீட்டு மருமக. ஐயோ, இன்னுமா நீ மருமகன்னு நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளேயே உன்னால காலடி எடுத்து வைக்க முடியல. இதெல்லாம் யாராலன்னு நினைக்கிற? இந்த பூஜானாலதான். என்ன மீறி உன்னால இந்த குடும்பத்துக்குள்ள இனிமே வரவே முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பத்தை கதற விடல நான் பூஜா இல்லடி. பூஜா, அத்தையோட ஃபங்க்ஷன் நின்னதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் வெற்றியும் காரணமாயிட்டோங்கிறதுனாலதான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இல்ல உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என்ன சொன்ன? என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டியா? ஏய், நீ யாரு என்ன வரவிடுறதுக்கு? இது ஏன் வீடு. நீ என் வீட்டுல உட்காந்து தினம் தினம் தண்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சுருக்கமா சொன்னா நீ ஒரு தண்ட சோறு, உங்க அம்மா இன்னொரு தண்ட சோறு. சக்தி, இந்த 2 தண்ட சோறுங்களையும் நான் விரட்டி காட்டுறேன்டி. எழுதி வச்சுக்கோ. சீக்கிரமே நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். என் குடும்பத்தை விட்டு உன்னை நான் விரட்டி காட்டுறேன். பாத்துக்கிட்டே இரு. அதையும் பாக்கலாண்டி. பாக்கதானே போற? இருக்கா, நீ உன் புகுத்த வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்ட. இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா, அம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிருமா. அம்மா, அம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா, உன்னை அழ வைக்கணும். நான் இதெல்லாம் செய்யலம்மா, நீ அழாத. ஹே சக்தி, நீ பிறந்த வீட்டுக்கு வரதா இருந்தா உன் புருஷனோட வந்தாதாண்டி உனக்கு மரியாதை. நீ இங்க தனியா வந்து உட்கார்ந்து இருந்தனா அது என்னைக்குமே அவமானம் தான். எல்லாரும் என்ன தாண்டி கேள்வி கேட்பாங்க, என்ன லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன்னு. ஏற்கனவே நான் என் புருஷன் கூட வாழல. இப்ப நீங்களும் இப்படி நின்னீங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்படி தாண்டி, உனக்கு தெரியல, நீ சின்ன பொண்ணு, அதான் இப்படி கோவமா பேசுற. நான் வாழ்ந்தபடி அனுபவப்பட்டவ. எனக்கு தெரியாதா இந்த ஊர் என்ன பேசுன்னு? இப்போ நீ என்ன என்னமா பண்ண சொல்ற? ஒரு அம்மாவா நான் சொல்ற சக்தி, உடனே போய் உன் அத்தை கிட்ட நீ மன்னிப்பு கேளு. என்ன ஆனாலும் நீ அவங்க வீட்டுலதான் இருக்கணும், இங்க இருக்க கூடாது. அம்மா, நீ என்னமா சொல்ற? ஆமாண்டி, அது ஒண்ணுதான் இதுக்கு முடிவு. இப்பவே நீ கிளம்பு. வேணும்னா நானே உன்னை கூட்டிட்டு போறேன். வா, இப்பவே போலாம். வா. அம்மா, விடுமா. சக்தி,
நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீ சொல்றதை கேட்க மாட்டேன்னு நான் என்னைக்காவது சொல்லிருக்கேனா? அண்ணா இப்ப அங்க போறது சரி வராதுமா. ஏண்டி சரியா வராது? நான் பேசுறேன்டி அவங்க கிட்ட, நீ சும்மா வந்து நின்னா போதுமா? அம்மா நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. நீ எங்களை நல்லாதான் வளர்த்திருக்கேன்னு நான் முதல்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்மா. அப்ப நாங்க போனாதான் உனக்கு மரியாதை. இப்ப நாங்க போனா அது நல்லா இருக்காதும்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வா சக்தி. உன் மாமியார் கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். அம்மா அங்க இப்ப நீ போனா திரும்பவும் உன்னை அவமானப்படுத்துவாங்கம்மா. இன்னொரு வாட்டி நீ அவமானப்படுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மால இருக்க முடியாது. முதல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்கோமா. எப்ப அங்க போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப போலாம். அப்ப நானே உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன செஞ்சா நல்ல பேரு வரும்னு எனக்கு தெரியும்மா. நிச்சயம் நான் அதை செய்யறேன். அம்மா சக்திகா சொல்றதும் சரிதானம்மா. அம்மா சக்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? உங்க 2 பேரோட வாழ்க்கையே இப்படி இருக்கே யமுனா, என் மனசு ஆறலடி. இவ வேற எல்லாத்தையும் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கா. நிச்சயமா வருமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா அந்த ரங்கநாயகி. அந்த சக்தி என் வாழ்க்கையவே பறிச்சுட்டா. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இந்த குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட்டு சொத்து மொத்தத்தையும் நம்ம கையில எடுத்துக்கணுங்கிறது தான். ஒரு நிமிஷம் இருமா. என்னாச்சு? என்னாச்சுடி? இல்லம்மா, யாரோ மறைஞ்சிருந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதான். நம்மள யாரடி பார்க்க போறா, அதுவும் இந்த இடத்துல வச்சு? இல்லம்மா, அது ரோஹித் மாதிரியே இருந்துச்சு. என்னடி சொல்ற? ரோஹிதா? ஆமாமா, ஆனா போய் பார்த்தா ஆனா அங்க யாருமே இல்லையே. ஏய், அவனுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லடி. அவன் ஏதோ நடிக்கிறானோன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆனா அந்த டாக்டர் வரைக்கும் போய் கேட்டனேமா, ஆனா அவரும் அதானே சொல்றாரு. என்னமோ தப்பா இருக்கு பூஜா. எவ்வளவு நாளைக்கு தான் அவனுக்கு ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறான்னு பாக்குறேன். அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? ஆமா, அவன் எதுக்கு இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கான்? முதல்ல அவனை வீட்டை விட்டு விரட்டுற வழிய பாரு, இல்ல அவனை முடிச்சு விட்டுற. 2 பேர் என்னமோ பேசுறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மா, ரோஹித் பிரச்சனைலாம் ஒரு சின்ன பிரச்சனை, அதை எப்ப வேணாலும் டீல் பண்ணிக்கலாம். அப்படி நினைக்காதடி. காலை சுத்தின பாம்பு மாதிரி அவன் நம்மள கொத்தாம விட மாட்டான். இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு நிம்மதியா வரணும்னா இது எல்லாத்தையும் ஒரே சமயத்துல முடிச்சாகணும், இல்ல ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா அடுத்து அவ ஒரு வார்த்தை சொன்னா பாரு, ஐயோ எப்படி நான் அதை சொல்றது? உங்க அம்மா மீனாட்சி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா. அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் அத்தையையும் பிரிச்சிருவாளாம். நான் சொல்லல, சக்தி சொல்லிட்டு போயிருக்கா. ஏய், சக்தி அப்படி சொன்னா? அட, உன் பொண்டாட்டி சக்தி தான் அப்படி சொன்னா. அண்ணே, எங்கன்னு போற? நான் சக்தியை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வரேன். பார்த்து வெற்றி, கோவம் கீவம் பற்றாத. அவ மனசு கஷ்டப்பட்டுரும்ல. ஏய், நீ என்ன எதுக்கு மறைக்கிற? அவகிட்ட கொஞ்சமாவது ரோஷத்தோட பேசு. உன்னை பார்த்ததும் ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவா. உடனே நீ இங்க வந்து நிக்காத. சக்தி அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டேன்.
ஏண்டி இப்ப புரியுதா உனக்கு? நீ அங்க போனது தப்புன்னு நான் ஏன் சண்டை போட்டேன்னு? நான் பதில் சொன்னா நான் சொல்றதையே தான் சொல்லுவேன்னு சொல்லுவீங்க. எனக்கு பிடிவாதம்னு சொல்லவாமா? இப்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்புமே இல்ல. பாவண்டி அந்த தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வாய் கூட சாப்பிடாம போகுது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இரு. சக்தி போய் வெற்றியை கூப்பிட்டு சமாதானப்படுத்து. போடி போய் பேசு. போன சொல்றேன்ல. சரிடா, நான் வந்தது தப்பாவே இருக்கட்டும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? என்ன டென்ஷன் பண்றதே உனக்கு வேலை இல்ல? இங்க பாரு சக்தி, நான் சீரியஸா ஒன்னு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணாம சும்மா இரு. அதிலே பாதி பிரச்சனை தீந்துரும். சக்தி, யாருக்குடி நீ போன் பண்ணிட்டு இருக்க? புஷ்பா கேஸ் விஷயமாவா? இத பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ட்டு கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டான்னு. சொன்னா கேட்க மாட்டியா சக்தி? அம்மா, நேத்தே பெயில் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கோர்ட்ல இன்னைக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனா நீ தானே என்ன கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்ட. சக்தி, அண்ணா, புஷ்பாக்கு பெயில் கிடைக்கல இல்லன்னா? சக்தி, இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் விட்டுடுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? அவளுக்கு ஜாமீன் கிடைச்சா கிடைச்சிட்டு போகட்டும். நீ ஏமா இப்படி பண்ற? அம்மா நீ சும்மா இருமா. அண்ணா, புஷ்பாவை உள்ள வச்சுட்டாங்கல்ல, அவளுக்கு பெயில் கிடைக்கல இல்லன்னா? கிடைக்கல சக்தி, பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சக்தி, நீ சொன்னதுனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் கிடைக்காம பண்ணியாச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ண முடியாது. ஐயோ சக்தி, இந்த பிரச்சனையே வேணாண்டி. அவ வெளியில வந்துட்டு போறா, உனக்கு என்ன? அண்ணா, இதுக்குதான் நான் உங்களை வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாருங்க, ஒரு நிமிஷமாச்சும் நம்மள பேச விடுறாங்களா? நீ ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவ எப்படியே போறா, விட்டுருமா சக்தி. ஆமா சக்தி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா சொல்றத கேளுடி. நீ சும்மா இருக்கா? அண்ணா, இனிமே அவளுக்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காதுல்ல? கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும்ல? சக்தி, ரொம்ப கஷ்டம். இந்த கேஸ்ல பெயில் தராம இருக்கிறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதாயிடுச்சு. அடுத்த தடவை ஜட்ஜி நிச்சயம் பெயில் கொடுத்துருவாரு.